என் பேர் வந்து சிவா, தாபா சிவான்னு சொல்லுவாங்க. தருமபுரி மாவட்டம் நத்தள்ளி என்னுடைய இந்த நிலம் இருக்கிற இடம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 24 ஏக்கரா நிலம் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நிலமே வந்து நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்கிறதுக்காகவே இந்த நிலத்தை பராமரிப்பு பண்ணிட்டு இத்தனை கிட்டத்தட்ட 15 மாடு நான் இப்போ வளர்த்துட்ருக்கேன். தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஜல்லிக்கட்டு மாடு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் யாருமே வளர்த்ததில்லை. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இங்கே மாடு வளர்த்து பழக்கம். அதனால் தருமபுரியில் ஜல்லிக்கட்டு 21 நடக்கும். அதுலேருந்து நான் வந்து ஒவ்வொரு ஊராக தேடி நல்ல மாடுங்களை தரமான பொருளை தேடி ஒரு ஜாதிக்கு ஒரு மாடை கொண்டு வந்து நான் வளர்த்து முழுமையான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நீச்சல் போடுவோம், நடை பழக்குவோம், மண்குத்து வைக்குவோம். அது மாட்டுக்கெல்லாம் வந்து தரமான தீவனங்களை கொடுத்து வளர்த்து வைக்குவோம். ஒவ்வொரு வருஷமும் அலங்காநல்லூர், பாலமேடு, கீழக்கரை அப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு என்னுடைய மாடு போவோம். ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வித்தியாசமான விளையாட்டாக இருக்கும். என் மாடு இது வரைக்கும் எந்த ஒரு ஜல்லிக்கட்டுலையும் பிடிப்பட்டதா கிடையாது. அவ்வளோ தரமாக நாங்கள் வளர்த்துருக்கோம். அதாவது வந்து எல்லாமே விலை உயர்ந்த மாடாக தான் நான் வச்சுருப்பேன். எந்த மாவட்டம் போனாலும் தென்னாட்டு போய் தரமான மாடுகளை தேடி எடுத்து வந்து வளர்த்து பராமரிப்பு பண்ணிட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 15 மாடு நம்ம தோட்டத்தில் இவர் தான் பார்த்துக்கிறார் எல்லா மாட்டையும். அது இல்லாமல் நம்ம பசங்க எல்லாமே ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் 10 பேர் 15 பேர் இங்கேருந்து டெம்போ வேன் எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே மாடை அவுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு போனால் எங்கள் பசங்களுக்கு அன்னைக்கு டெய்லியும் பொங்கல் மாதிரி. வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல் கிடையாது. கிட்டத்தட்ட 3 மாதம் ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் எங்கள் பசங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமுடன் ஜல்லிக்கட்டு மாடை வந்து அவ்வளோ பருப்பாக பராமரித்து கொண்டு போயிட்டு அங்கே வாடி வாசலில் அவுத்து பல ஊரில் தள்ளுவாடின்னு சொல்லுவாங்க. கலாட்டா பண்ணி அடைக்க முடியாமல் பல பிரச்சனை வரும். போலீஸ் தடியடி. இப்போ 3 நாளைக்கு முன்னே கூட தச்சங்குறிச்சியில் கூட போயிட்டு மாடு போயிருந்தோம். 2 மாடு கொண்டு போயிருந்தாங்க. பயங்கரமான தடியடிலாம் கூட அடி வாங்கிட்டு கூட தம்பிலாம் மாடு 2 மாடையும் அவுத்து நல்ல பரிசோடு வந்தாங்க. இங்கே இருக்கிற மாட்டிலே வந்து எனக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வம் அதிகமாக வந்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் மாடு வளர்க்குறாங்க. மாட்டுக்காக பல லட்ச கோடிகள் கூட அழிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து எனக்கு முதல் முறையாக எனக்கு வந்து வாங்கின முதல்லையே வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்த மாட்டில் நம்ம தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஆலம்பாடி இன மாடு. இந்த மாடு வந்து மேக்சிமம் ஜல்லிக்கட்டில் இது வரைக்கும் யாரும் கலந்துக்க வைக்க மாட்டாங்க. நாங்கள் தருமபுரிலேருந்து இந்த மாடை வாங்கி தயார் பண்ணி அதை அவுத்தோம். முதல் பரிசு வந்து எனக்கு பைக்கும் ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுத்துச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து மாட்டு மேலே ஒரு பயங்கரமான பாரம்பரிய கலாச்சாரத்து மேலே நான் மிக உணர்வாயிட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இதுக்கு பால் மாட்டுக்கு கூட பருத்தி விதை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நான் போடுற பருத்தி விதை தரமானதாக மதுலேருந்து வாங்கிட்டு வந்து போடுவேன். 1 கிலோ 80 ரூபா. ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 கிலோ வைக்குவேன். வருஷம் 360 நாளும் என் தோட்டத்தில் மாடு நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என் குடும்பத்தில் பசியாக இருக்குமோ இல்லையோ தெரியாது. என் மாட்டுங்க ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் கூட என்னால் முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நேரம் வந்து நான் மாட்டுங்களை பார்த்து தீனி வச்சா மட்டும்தான் எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. அதுக்காக தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது, நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாதுக்காக நாங்கள் இந்த கலாச்சாரத்துக்காக நான் இவ்வளோ பாடுபட்டு மாடு வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ரத்த காட்டேரிங்கிற மாடு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் பரிசு வாங்கினதுனால பல ஊர் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர்லாம் வந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் மாடு விலை கேட்டாங்க. நாங்கள் அந்த மாடு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பேர் வாங்கி கொடுத்த மாடு எங்களோட தான் இருக்கணும். அது உயிர் உள்ளவரை நாங்கள் பராமரித்து இங்கே தான் வளர்க்கணும் தான் நம்ம மாடு அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கோம். ஆக நாங்கள் வந்து இந்த மாட்டினுடைய இனத்தை வந்து பெருக்கணும், நாட்டு மாடுடைய புகழ் உலகமுறை வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாடு வளர்க்குறோமே தவிர நாங்கள் லாபத்துக்காக இந்த தொழில் செய்கிறது இல்லை. அதுபோல் எங்கிட்ட வர மாடு தரமான மாடு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னு தெரியும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நாங்கள் யாரும் மாடு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் மாடு எல்லா ஊர்லேயும் சிறந்த மாடாக விளையாடும். லாபத்துக்கு கேட்பாங்க. நாங்கள் 2 லட்சம் கொண்டாந்து வாங்கிட்டு வந்து அவுத்தோன்னா அது 4 லட்சம் 5 லட்சம் கேட்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். ஒரு மாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா செலவு பண்ணி மாடு பராமரிப்போம். மாடுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டை கட்டுத்தறியெல்லாம் வந்து ரொம்ப தரமாக வச்சுருப்போம். சுத்தபத்தமாக நோய் நொடி அண்டாமல் பார்த்துருக்கோம். மாதம் ஆனால் டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுவோம் மாட்டை. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அதுக்கு வயிற்றுக்கு மாத்திரை கொடுப்போம். இறை எடுத்து அது ஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம கொடுப்போம். எல்லாமே நாங்கள் தரமாக இங்கே வந்து கலாச்சாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இங்கே மாடுகளை வளர்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு உணர்வுக்கு மேலே அது ஒரு வெறின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த தருமபுரி தாபா சிவா மாடு வருதுன்னா எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய உற்சாகமே. அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் தருமபுரியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி அலங்காநல்லூர் சொன்னால் எங்களுக்கு இங்கே உட்காந்து பார்த்தா கூட உடம்பு சிலிர்க்கும்.
அந்த டோக்கன்லாம் வந்து இன்னைக்கு அவ்வளோ சீக்கிரம் டோக்கன் கிடைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ பல ஊர்ல ஆன்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்லைன் முற்றிலும் தவறானது. அரசாங்கம் நடத்த டோக்கன்ல மட்டும் தான் ஆன்லைன் குடுக்கணும்னு சட்டம், விதியே இருக்குது. இதெல்லாம் நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்காக பல ஆண்டுகள் போராட்டம் செய்து, எங்களுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா ராஜசேகரன் சொல்லிட்டு மதுரை அவரு. பல போராட்டங்கள் இதுக்காக நடத்தியிருக்காரு. நாங்க அவரோட வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாங்க போயிட்டு, ஒ ப கடைசியா இறுதியா 2022ஆம் ஆண்டு கோர்ட் வரைக்கும் டெல்லி வரைக்கும் நாங்க போயிட்டு இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நல்ல ஒரு விடுதலை வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கலாம் நிம்மதியா மாடு வளர்க்கறதுக்காக இந்த வேலையெல்லாம் நாங்க செஞ்சுட்ருக்கோம்.